வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சுப்பாருங்கள். எதை குறித்தும் பயப்படாதீங்க. செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், பிசினஸ்கள், தொழில்கள், ஊழியங்கள், வேலைகள் எல்லாமே பலதரப்பட்ட எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாமே இந்த உலகத்தில் வர செய்யும். ஆனால் ஒருபோதும் பயப்படாதீங்க. காரணம், நீங்கள் பயப்படும் பொழுது அடுத்த காரியம் செய்வதற்கு தடுமாற்றம் உண்டாகும். ஆள் மனது ஒர்க் அவுட் ஆகாது. மனது உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும். அதில் ஒருபோதும் பயப்படாதீங்க. தைரியமா இல்லைங்க. இன்றைக்கு ஒரு அற்புத தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன் உங்களை டாப்ல கொண்டு நிற்க வைப்பார். அதனால வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் திடகாத்தமாக ஓடிக்கிட்டே இருங்க. ஆனா ஒரு மூளை நீங்க முடங்கிட்டீங்கன்னா, உட்கார்ந்துட்டீங்கன்னா, சோர்வு பலவீனங்கள் இருக்கும்போது அதோட தலைவலிகள், பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், டென்ஷன்கள், கோபங்கள், ஆத்திரங்கள் எல்லாமே தலைக்கு மேல உட்கார்ந்துடும். அதெல்லாம் தூக்கி வீசி எறிந்து விட்டு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்த காரியம் உங்களுக்கு நன்மை உண்டாகும், அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் தேடி வரும். ஒருபோதும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். வேறு சொல்றது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். நீங்க வேற லெவல்ல நீங்க இருப்பீங்க, வேற லெவல்ல பிசினஸ் பண்ணுவீங்க, வேற லெவல்ல உங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், தொழில்கள், ஊழியங்கள் எல்லாம் டாப்ல இருக்கும். அப்படி டாப்ல இருக்கும் என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.